ஹாய் கைஸ், வாங்க வேர்க்கடலை குழம்பு வைக்கலாம். ஒரு டைம் சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. பூண்டு வந்து நறுக்கியும் போட்டுக்கலாம், நீங்கள் முழுசாகவும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வெங்காயம் நீட்டாக நறுக்கி போட்டுக்கோங்க. கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் நல்லா வதங்க விடுங்க. அதுக்கப்புறம் தக்காளி நறுக்கி வச்சுக்கோங்க. நறுக்கின தக்காளியையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒன்றா வதக்கிடுங்க. உங்கள்கிட்ட கத்திரிக்காய் இருந்தது அப்படின்னா கத்திரிக்காயையும் நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் கத்திரிக்காய் இல்லை அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் ஆட் பண்ணிக்க வேணாம். ஸோ கத்திரிக்காயையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து ஊற வச்சுக்கோங்க. அதிலே உப்பையும் ஆட் பண்ணிடுங்க. ஊற வச்சுட்டு அந்த புளியை இந்த காயெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் புளி தண்ணியை இதில் ஊற்றிடுங்க. புளி தண்ணி ஃபுல்லாத்தையும் ஊற்றினதுக்கப்புறம் உங்களுக்கு சப்போஸ் தண்ணி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நார்மல் வாட்டரையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் வந்து 2 கரண்டி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கொதிச்சுட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் வேர்க்கடலை வந்து நீங்கள் சிகப்பு வேர்க்கடலையும் போட்டுக்கலாம், நார்மல் வேர்க்கடலையும் போட்டுக்கலாம். நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொதிக்கும்பொழுது அந்த குழம்புல இதை நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணி இது ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி விட்டிங்க அப்படின்னா டேஸ்டியான வேர்க்கடலை குழம்பு ரெடி ஆகிடும். ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.